அனைவருக்கும் வணக்கம். நாம் இந்த வீடியோவில் மார்ச் 27 2025க்கான கரண்ட் அஃபேர் தான் பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவோட எண்டில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் வடிவில் டெஸ்ட் கொஸ்டின்ஸ் செட் பண்ணி வச்சுருக்கோம். எல்லாருமே கண்டிப்பாக டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்கள். உங்களோட ஸ்கோர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள். டெஸ்ட்டு போட தான் நம்மளோட கரண்ட் அஃபேர்ஸ் மறக்காமல் இருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். இன்றைக்குள்ள டாபிக்ஸ் என்னெல்லாம் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டாபிக் தமிழ்நாடு. அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 இப்போ ரீசெண்டாக தொடங்க போகிறாங்க. இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிராமப்புறங்களில் அடிப்படை உள்கட்டமைப்பை மேம்படுத்துவதா இந்த திட்டத்தோட முக்கியமான நோக்கமே. இந்த திட்டம் ஃபஸ்ட்டு எப்போ தொடங்கப்பட்டதுன்னா 2006 தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. இப்போ இந்த நிதி ஒதுக்கீடில் 2329 கிராம ஊராட்சிகளில் செயல்படுத்துவதற்காக எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்குன்னா 1087 கோடி நிதி ஒதுக்கியிருக்காங்க. எதுக்காகனா இந்த அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்துக்காக. இந்த திட்டத்தில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, கிராமப்புறங்களில் சாலை அமைக்கிறது, குளம் வெட்டுவது, தெருவிளக்குகள் போடுறது, குடிநீர் வசதி ஏற்படுத்தி கொடுப்பது போன்ற அடிப்படை வசதிகள் அனைத்துமே இந்த திட்டத்தின் கீழே நிறைவேற்றப்படும். அடுத்த டாபிக் இந்தியா. கார்பன் உமிழ்வு இல்லா செயல் திட்டத்தை செயல்படுத்தியுள்ள அமைப்பு எது அப்படின்னா, நம்ம சென்னை ஐஐடியில் தான் இந்த நிகழ்வு நடந்திருக்கு. இந்த கார்பன் உமிழ்வு இல்லா செயல் திட்டம்னா என்னன்னா, மின்சார வாகனங்களோட வளர்ச்சியை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காகவே இந்த செயல் திட்டம் தொடங்கப்பட்டிருக்கு. இதனால அவங்க என்னென்னலாம் இது பண்ணுவாங்கன்னா, மின்சார வாகனங்களுக்கு தேவையான சார்ஜஸ் பாயிண்டெல்லாம் எங்கெங்கே வைக்கிறது, சார்ஜிங் ஒயரே இல்லாமல் எப்படி சார்ஜ் பண்ணுறது, இந்த மாதிரியான பேசிக் விஷயம் எல்லாத்தையுமே ரொம்ப டிஜிட்டலைஸ்டாக கொண்டு வர்றதா இந்த கார்பன் உமிழ்வு இல்லா செயல் திட்டத்தில் சொல்லியிருக்காங்க. அடுத்த டாபிக் நியமனம். ரீசண்டாக இந்திய நிதி செயலராக நியமிக்கப்பட்டவர் யார் அப்படின்னா, அஜய் சேத் அப்படின்றவங்கள தான் நியமிச்சிருக்காங்க. இவங்க இதுக்கு முன்னாடி எந்த இதில் இருந்தாங்கன்னா, நிதி அமைச்சகத்தின் பொருளாதார விவகாரங்கள் துறை செயலராக இருந்திருக்காங்க. இதுக்கு முன்னாடி நிதி செயலராக யார் இருந்தாங்கன்னா, துகில் காந்த் பாண்டே அப்படின்றவங்க தான் இருந்தாங்க. இப்போ தான் அவங்க அண்மையில் செபி அமைப்பின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டதுனால அந்த போஸ்டிங்க்கு அஜய் சேத் அப்படின்றவங்கள செலக்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது நமீபியாவில் புதிதாக அதிபரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இவங்க யார் அப்படின்னா, நெடும்போ நந்தி நதைத்வா அப்படின்றவங்க தான் நமீபியாவோட புதிய அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கவங்க. நமீபியாவில் முதல் பெண் அதிபரும் யாருன்னா இவங்க தான். இவங்களோட பேர் நெடும்போ நந்தி நதைத்வா அப்படின்றது தான். அடுத்தது அறிவியல் தொழில்நுட்பம். அலை இயக்கத்தின் மூலமாக இயங்கும் தானியங்கு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கருவிகளை தயாரிக்க ஒப்பந்தம் செய்துள்ள நாடுகள் எதெல்லாம் அப்படின்னா, இந்தியா மற்றும் அமெரிக்கா. இந்த அலை இயக்கத்தின் மூலம் இயங்கக்கூடிய தானியங்கு நீர்மூழ்கி எதிர்ப்பு போர்க்கருவியோட பயன்கள் என்னென்னலாம் அப்படின்னா, இது கடல்சார் கட்டமைப்புகளை கண்காணிப்பதற்காகவும் கடலுக்கு அடியில் உள்ள எண்ணெய் கிணறுகளுடன் தொடர்பு கொள்வதற்காகவும் இது பயன்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதற்காக ஒப்பந்தம் செய்துள்ள நாடுகள் எதெல்லாம்னா, இந்தியா மற்றும் அமெரிக்கா. அடுத்த டாபிக் முக்கிய தினங்கள். உலக காசநோய் தினம் என்னைக்கு அனுசரிக்கப்பட்டதுன்னா, மார்ச் 24 அனுசரிக்கப்பட்டது. இந்த 2025 உலக காசநோய் தினத்திற்கான கருப்பொருள் என்னன்னா, காசநோயை நாம் முடிவுக்கு கொண்டு வர முடியும், உறுதியளிக்கவும் முதலீடு செய்யவும் வழங்கவும் அப்படின்றது தான்.
இந்தியா வந்து காச நோயை ஒழிப்பதற்காக இலக்கா எந்த ஆண்டை நிர்ணயிச்சிருக்காங்கன்னா 2030 நிர்ணயிச்சிருக்காங்க.